ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ச்சே, இவரு பேரெல்லாம் சொல்றதுக்கு கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு, நான் கூசுதுங்க. இதெல்லாம் ஒரு பேரா? இந்த பேரெல்லாம் வச்சு நீ எப்படிதான் உலாவின்னு இருக்காங்க, சுத்தின்னு இருக்காங்க தெரியல. இந்த பேரெல்லாம் சொல்றதுக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் வெக்கப்படணும், கேவலப்படணும், அசிங்கப்படணும். அப்பேற்பட்ட பேரை உச்சரிக்கவே கூடாது. அவ்வளவு கேவலமான ஒரு பேரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்டா கொதிச்சு எழுந்து என்ன பண்ணிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இந்த மாபெரும் அதிமுக என்ற ஒரு கட்சியை அவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அப்படின்ற ஒரு சக்தி ஒரு பெரிய கட்டமைப்பை உண்டாக்கி தமிழ்நாட்டுல ஒரு ஆளுமை மிக்க கட்சியா, ஏன் இந்தியாவுக்கே, அதாவது லேடியா மோடியா அப்படின்னு அறைகூவல் விட்ட ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி அதல பாதாளத்துக்குள்ள படுகுழிக்குள்ள போயிட்டு இருக்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி. 11 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சு நாடாளுமன்ற தேர்தல 7 தொகுதியில டெபாசிட்டை இழந்த ஒரு கட்சியா இன்னைக்கு கொண்டு போயிட்டு அதுல பாதாளத்துல கொண்டு போய் விட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. இந்த கட்சி திரும்ப கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டாமா? ஜெயலலிதா எப்படி ஒரு ஆளுமை மிக்க கட்சியா இந்த கட்சியை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்களா? ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனநிலைமை துவண்டு போய் கிடக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனநிலைமையில கொண்டு போயிட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பகீரங்கமா பேசியிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. முடிவு கட்டாம விட மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமிய 2026 தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, இல்ல அரசியல்ல அவர் இருக்கக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு நான் முன் வந்துட்டேன். எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு கட்டுறதுதான் எங்களுடைய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பா நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்துல பொங்கி எழுந்திருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, பியூஷ் கோயல் இங்க வந்தார். வந்த பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட முடிஞ்ச உடனே ஒரு உத்தேச பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க. அதிமுகவுக்கு 170 தொகுதி, பாமக பாஜக 23 தொகுதி, அமமுக தேமுதிக 6 தொகுதி, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 தொகுதி அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த பட்டியல் உண்மை இல்ல அப்படின்னாலும் இது ரொம்ப பூதாகரமா பரவிச்சு. உடனே பாஜக தரப்புல இருந்து, டிடிவி தினகரன் தரப்புல இருந்து அதை முழுசா என்ன பண்ணாங்க, அது பொய்யுங்க, சும்மா வதந்திய கலைப்பு விடுறாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கட்சிக்குள்ளேயே அந்த கூட்டணிக்குள்ளேயே நாங்க இல்லன்றோம், அப்ப என்ன தவறு எங்களுக்கு 6 சீட்டு கொடுக்கறது அப்படின்ற ரேஞ்சில டிடிவி தினகரன் பேசிட்டாரு. இந்த பக்கம் பாஜக நாங்க கேட்டது 50 தொகுதிங்க, பாதிக்கு பாதி கூட இல்லங்க, எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் அடிச்சு விட்டாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த பக்கம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பா நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்துல திடுக்கிடும் தகவல்கள்லாம் கசிஞ்சிருக்கு. முன்னாள் எம்எல்ஏ, அதாவது குன்னம் தொகுதி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இங்க ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது, யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துகள் கேட்கப்பட்டது. அதுல பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா, திமுக கூட கூட்டணி வைக்கலாம், அதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல, ஏன்னா நமக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி, அவரை தோக்கடிக்கணும், அவரை அரசியல் வாழ்க்கையில இருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா திமுக கூட கூட்டணி வைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம், விஜய் கூட கூட்டணி சேர்ந்து அதிமுகவை ஒன்று இல்லாம ஆக்கிடலாம் அப்படின்ற ரேஞ்சு கூட நிறைய பேர் கருத்து சொன்னாங்க அப்படின்னும் இங்க முன்வைக்கப்படுது. இங்க வைத்தியலிங்கம் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் அதை நாங்க மனசார ஏத்துக்கிறோம், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணியில ஒருபோதும் போக மாட்டோம். அதிமுக ஒன்றிணைய இப்ப சொல்றேங்க, அதிமுக ஒன்றிணைய வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை வரட்டும், நாங்க ஒன்றிணைறோம். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கட்சியிலும் சரி, அவர் இருக்கிற கூட்டணியிலும் சரி, நாங்க போக மாட்டோம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சு அங்க தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. சோ இப்ப ஆல்மோஸ்ட் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டீம் என்ன வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு என்டிஏ கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் தனி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு பகிரங்கமான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன் எடுத்திருக்கிறாரு, எதுக்கு எடுத்திருக்கிறாருன்னா, இந்த அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு நாங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். இவ்வளவு ஏன்,
இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக சார்பு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டும் ஏன் ஈவினிங் நடத்தப்பட்டதுன்னா பியூஷ் கோயலுக்காக நாங்க வெயிட் பண்ணிருந்தோம். அவர் வருவாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவாரு, நான் இங்க அதிமுக ஒன்றிணைக்க விஷயம் நடக்கும், அந்த சூழல் இங்க நடக்கும், சாதகமான சூழல் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு சாத்தியம் இல்ல. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாது. நாங்க ஆல்ரெடி 15ஆம் தேதி டைம் கொடுத்தோம், அங்க மிஸ் ஆயிருச்சு. 23ஆம் தேதி டைம் கொடுத்தோம், அதுவும் முடிய போகுது. இது வரைக்கும் சாதகமான ஒரு பதில் வரலன்னா நாங்க அதிரடியா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியா முடிவு எடுத்ததால் நாங்க லேட்டா ஆரம்பிச்சாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எங்களுக்கு கோல். 2026 சட்டமன்ற தேர்தல நாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அழிக்கப்படணும், ஒழிக்கப்படணும், கட்சியை விட்டு நீக்கப்படணும். இதுதான் எங்களுடைய எய்ம். இதே எய்ம்ல தான் டிடிவி தினகரன் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறாரு. இப்போ அதிமுக தரப்புல இருந்தா இந்த உத்தேச பட்டியல் ரிலீஸ் பண்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படும் போது எதுக்கு கூட்டணிக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்லி இருந்தவரை இப்ப சேர்க்கணும் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் போடுறாருன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை வைத்து முக்குளத்தூர் வாக்குகளை தம் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த கூட்டணிக்குள்ள இவங்களெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி இருந்தாரு. ஆனா இவருக்கு ஒரு அசட்டு தைரியம் இருந்தது. எல்லாம் நடந்துரும்ப்பா, நான் கனவு கண்டதெல்லாம் நடந்துரும், நம்ம இந்த வேலையை செய்யலன்னா பாஜக ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலையை செய்ய போகுது. பாஜக என்ன பண்ணும், டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வரும், ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணிக்குள்ள இவங்க வந்துருவாங்க, நம்ம தென் மாவட்டங்களை வளைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார். ஆனா இந்த கனவுல மண்ணவாரி போடுற விதமா தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா என்ன பண்ணிருக்கிறாரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தோக்க வைக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவா இல்ல டிவிகேவா இதுல எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற ஒற்றை கேள்வி வந்து நிக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்தவித ஆட்சேபனை இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா கொள்கை ரீதியா இப்போ திமுக கொள்கையும் அதிமுக கொள்கையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இவங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக இப்ப வச்சிருக்க கூட்டணி என்னன்னா நாங்க கொள்கை கூட்டணியில தேர்தல் கூட்டணி சொல்லும் போது ஏன் நாங்க கொள்கை கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும், இதுதான் இவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதனால இங்க திமுக கூட கூட்டணி தான் வைக்க போறோம், நாங்க கட்சியில சேர்க்க போறது இல்லை. இப்போ இங்க எல்லாரும் கேட்கலாம், எப்பா ஜெயலலிதா திமுகவை எதிர்த்தாங்க, எம்ஜிஆர் திமுக எதிர்த்தாரு, அந்த வழியில வருகிற ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பா போய் கூட்டணி வைப்பாரு அப்படின்னா அது கடந்த காலம். இப்ப பிரசன்ட்ல என்ன அத பாக்கணும். இப்போ இதே அதிமுகல ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க, ஜெயலலிதாவுக்கு ரொம்ப உண்மையா விசுவாசியா இருந்தவங்களா இன்னைக்கு திமுகல என்ன பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க, மினிஸ்டரா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா இங்க நாங்க துரோகியை வீழ்த்தணும், துரோகிக்கு பாடத்தை கட்டு தரணும், அப்பனா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரேஞ்சில நாங்க கூட்டணி வச்சுப்போம், கூட்டணி வச்சு ஜெயிப்போம், எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க பாடத்தை புகுட்டுவோம் அப்படின்ற ரேஞ்சில இங்க திமுக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா டிவிகே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய முதலமைச்சரா யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீங்களோ அந்த கட்சியெல்லாம் உள்ள வாங்கப்பா, கதவை திறந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாருமே வரத்துக்கு தயாரா இல்ல. விஜய்க்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரியல. விஜயெல்லாம் ஒரு ஆளா, அவர் தலைமையில நாங்க வரணுமா, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க இங்க உழைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்போ இதே விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தது. இப்ப அந்த வார்த்தையை சொல்றாங்களா, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரோம் எல்லா கட்சிக்காரும் உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்களா, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியாவது சில பேர் வருவாங்க அப்படின்னா வரல. ஒருவேளை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு இப்ப சொன்னா நிறைய பேர் வந்துட்டா இதை எப்படி சாத்தியப்படுத்துவது? அதனால ஏன்னா சின்ன சின்ன கட்சியெல்லாம் வந்துருவாங்க, ஒரு எம்எல்ஏ வச்சு எனக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுன்னு கொடுப்பாங்க, அப்ப தமிழக வெற்றி கழகம் நாக்க வழிக்குன்னு போறதா அப்படின்னு கேள்வி வரும்ல. அதனால இப்ப அவங்க சமீபத்துல அந்த பேச்சில பாருங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு இருக்கவே இருக்காது. சோ இதெல்லாம் சுதாரித்து கொண்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவருக்கு கீழே போய் நான் வேலை செய்யணுமா, இவரு தலைமையில நான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனை, தன்மான பிரச்சனை வருமா இல்லையாங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு அது சாத்தியம் இல்லை. ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே பக்கம் போனா அது அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கட்டி, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ஆல்ரெடி செங்கோட்டையன் போய் சேர்ந்து இருக்கிறாரு, செங்கோட்டையனுக்கு எந்தவித லாபமும் இல்லை. ஆனா செங்கோட்டையினால
தமிழக வெற்றி கழகத்துக்கு லாபம் இருக்குது நம்ம இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கும். சோ இதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் திமுக பக்கம் நம்ம போயிடலாம். திமுக பக்கம் போயிட்டு குறைந்தபட்சம் ஒரு 5 தொகுதியோ 6 தொகுதியோ வாங்கி 6க்கு 6 இல்ல 5க்கு 5 ஜெயிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற ரேஞ்சில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன் வந்துட்டாரு அப்படின்றதையும் இங்க பாக்குறோம். ஆல்மோஸ்ட் இதுக்கு எதிர்ப்புகள் வரலாம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுனால எந்தவித ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு. அது இல்லாம அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டணியை தவிர்த்துட்டு எந்த கட்சி கூட ஒரு கூட்டணி வைக்கலாம். நாங்க அதை மனசுபூர்வமா ஏத்துக்கிறோம். அவர் வழிகாட்டுதல் படி நாங்க வரோம் அப்படின்றத ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்ப அவர் எடுக்க வேண்டிய முடிவு எந்த கட்சி கூட கூட்டணி எடுக்க போறாரு, எந்த கட்சி கூட சேர போறாரு அப்படின்றது தான் இங்க. ஆனா ஆல்மோஸ்ட் திமுக கூட ரொம்ப இணக்கமா தான் இருக்கிறாரு. ஏன்னா முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுக கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப அரசியல் களத்துல எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்குனா இந்த 2 கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும். ஒண்ணு திமுக கூட கூட்டணி வைக்கணும், இல்ல தாவேகா கூட கூட்டணி வைக்கணும். ஏன்னா இவங்களை தாண்டி வேற எதாவது கட்சி இருக்கா, நாம் தமிழர் கட்சியில கூட்டணி வைப்பாரா அப்படின்னா அது அவ்வளவு பெருசாலாம் கிடையாது அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் யோசிச்சு வச்சு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே பாஜகவுக்காக அவர் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தாரு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனா நடக்கவே இல்லை. நடக்காத போது நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும், எடு அடி அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடிச்சு ஆடி இருக்கிறாரு. இந்த பக்கம் இபிஎஸ்க்கு கொஞ்சம் பீதியை தான் கிளப்பி இருக்கு. இப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாருமே எங்க கூட கூட்டணிக்கு வரலான்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் வந்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில நீங்க இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா இங்க ஃபால்ட் யாரு அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு ஃபால்ட்டே இபிஎஸ் தான் அப்படின்னு ஒற்றை தலைவர் மேலதான் விழுது. இப்ப நீங்க இபிஎஸ் மாத்திட்டா ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. சோ என்டிஏ கூட்டணிக்கு ஆபத்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இப்பவாவது பாஜக புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காதா அப்படின்னு தெரியல. என்ன வேணா நடக்கலாம். இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அரசியல்ல யாரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரேஞ்சில நாங்க ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவோம் அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன் வந்துட்டாரு அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும் அப்படின்றதும் இங்க எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கூட கூட்டணியா இல்ல டிவிகே கூட கூட்டணியா, இதை பத்தி கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.